இன்னைக்கு சொரக்காய் வச்சு சொரக்காய் தக்காளி மசாலா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு இதையும் போட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நறுக்கி வச்ச தக்காளி 2 தக்காளி அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து விட்டு நறுக்கி வச்ச சொரக்காய் அதையும் போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதுக்கு சொரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு சொரக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வெந்த பிறகு அதில் கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுருவோம். கருவேப்பிலை தூவி விட்டு ஒரு பச்சை மிளகா 1 ஸ்பூன் மிளகு எடுத்து அதையும் பொடி பண்ணி அதில் எடுத்து தூவி விட்டு இறக்கிட்டாக்கா நல்லா காரசாரமான டேஸ்ட்டில் சொரக்காய் தக்காளி மசாலா ரெடி. இது சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்